ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழிவாங்குவோம். அதுவும் ஐசிசி சாம்பியன் டிராஃபியில் சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனாரு, அது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம பேட் கமெண்ட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்திய ரசிகர்களே சைலண்ட் பண்ணவர். அவர் சொன்னது செய்வார். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது T20 வந்து வேர்ல்டு கப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சிச்சு. அதனால் அவங்க தொடர் விட்டு வெளியே போயிட்டாங்க. நம்ம கோப்பை வென்றுட்டு வந்துட்டோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கள வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் அடித்தா எங்களுக்கு அதோட மகிழ்ச்சி இல்லை. கண்டிப்பாக நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணி கூட மோதிர சுச்சுவேஷன் வந்தால் நாங்கள் இந்திய அணியை இந்த வாட்டி விட மாட்டோம். ஏன்னா சாம்பியன் ட்ராஃபியோட அடுத்து வர பெரிய டோர்னமெண்ட் இருக்கிறதுல நாங்கள் பெரிய டோர்னமெண்ட்டை தான் இந்தியா அடிக்கணும்னு பார்க்குறோம். இந்த லீக் மேட்ச் இந்த சீரீஸ் எல்லாம் அடித்தா எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. நாங்கள் கண்டிப்பாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ இதெல்லாம் மோதிர சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் சவால் வீர மாதிரியே பேசியிருக்காரு. அவருக்கு என்ன தான் இந்திய அணி மேலே காண்டுன்னு தெரியலையாங்க. எப்போ பார்த்தாலும் இந்திய அணியை வீழ்த்துவோம், இந்திய அணியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோப்பை வென்றிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு T20 உலக கோப்பை வென்றிருக்கோம். அதனால் அதிகா பொறுக்கலையா என்னென்னே தெரியல. நீங்கள் கொடுத்தாப்போ அந்த ஓடி வேர்ல்டு கப் வின் பண்ணிங்க, நாங்கள் உங்களை திருப்பி பழி வாங்கணும்னா சொன்னோம். நீங்கள் மட்டும் ஏன் எங்கள் மேலே இவ்வளோ காண்டில் இருக்கீங்கன்னு தெரியல. பட் பரவாயில்ல, காண்டு இருந்தாலும் நம்ம திருப்பி அதுக்கு ரிவெஞ்ச் சூப்பராக கொடுத்தோன்னா அவங்க அதோட பேச மாட்டாங்க தெரியும். ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம அதுமாரி தான் இந்த T20 வேர்ல்டு கப்பில் பேட் கமெண்ட் சொன்னார், நாங்கள் செமிஃபைனல் வந்துடும், அடுத்து வர 3 டீம் யார் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கூட சொன்னார். அது போலவே திருப்பி இப்போ சவால் விட்டுருக்காரு. நம்ம அவங்கள சொல்லி அடிச்சோன்னா கம்முன்னு வாய் பேசாமல் போய்டுவார் பேட் கமெண்ட்ஸ். அதனால் இந்திய அணி கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி விளையாடணும். அது விளையாடுவனே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா நான் அங்கெல்லாம் போய் விளையாட மாட்டேன், பாகிஸ்தான்லாம் வேறு எங்கன்னா மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வரையும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பாகிஸ்தான் தான் நடத்துவோம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, அது எங்கேயும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எது உண்மை நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானில் போய் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்தியாவுக்கு அங்கே போய் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல, பிசிசிஐ பர்மிஷன் தரலை. அதனால் இந்தியா முதல்ல விளையாடுமேனே ஒரு சந்தேகமாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா இந்தியா நீ இருக்கிற ஃபார்ம் விளையாடினா கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்திய அணி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி விளையாடுதா விளையாடலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி விளையாடுமா விளையாடாது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.